ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். இப்போதைக்கு நம்மளுடைய எம்டி கார்ட்டில் எப்படி நம்ம ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இங்கே ரெஃபரல் லிங்க் வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி லிங்க் வரும். இதை ஜஸ்ட் வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா இது ஸ்பான்சருடைய ரெஃபரல் ஐடி. அது ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. கீழே நேம் இருக்கிற இடத்துல நேம் போடுங்க. இப்போ நான் இந்த இடத்துல அருள் ஜோதி அப்படின்னு போடுறேன். மெயில் ஐடி வந்து சசின்னு போடுறேன். கான்டாக்ட் நம்பர் ஓகேங்களா? அதாவது இந்த மூணே டீட்டெயில்ஸ் தான். நேம், இமெயில், கான்டாக்ட் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். இப்போது இங்கே வெல்கம் அருள் ஜோதி அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா? ஜஸ்ட் நீங்கள் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை நீங்கள் குரூப்பில் பேஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்றும் இல்லை, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லைங்களா? இதுதான் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? அப்போ இந்த பாஸ்வேர்டையும் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கோ டு டேஷ்போர்ட். இது இப்போ ஆல்ரெடி இருக்கிறதுனால அப்படி வருது. உங்களுக்கு அங்கே சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இப்போ யூசர் நேம் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன போடணும் அப்படின்னா, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் தான். யார் இப்போ நீங்கள் இந்த ஐடிக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கான்டாக்ட் நம்பர். இந்த இடத்துல அதே கான்டாக்ட் நம்பர் தான் வரும். பட் இது கூட ஹட்டு போட்டு நம்ம அந்த பாஸ்வேர்டை மட்டும் நமக்கு ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 செகண்ட். எஸ் ஓகே. அப்போது இது கேபிட்டல் லெட்டரில் போடணும். போட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆகிடும். சிம்பிள், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 கோடு இருக்கு இல்லைங்களா மேலே, அதை டச் பண்ணி மை அக்கௌண்ட் அப்படின்ற இடத்த நீங்கள் டச் பண்ணணும். இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே காப்பி லிங்க் இருக்குது இல்லைங்களா? இதை நீங்கள் காப்பி பண்ணி யாருக்கு வேணாலும் நீங்கள் இந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ட்ராலியை நீங்கள் டச் பண்ணி கண்டினியூ ஷாப்பிங் போட்டிங்க அப்படின்னா ஆல் ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மை ட்ரெஸரில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். எல்லா ப்ராடக்ட்டுமே இங்கே இருக்கும். சரிங்களா? இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இங்கே இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணலாம். அப்போது இந்த ரெஃபரலை நீங்கள் எப்படி கொடுக்கணும், எப்படி நம்ம ரெஃபரல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் தான் இது. மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது நம்ம யூடியூப் சேனல்லையோ இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், எல்லாமே வரும். மறக்காமல் நம்ம சேனல்ஸையும் யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.